முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வலுவாக இருந்தபோதும் RSS மற்றும் பாஜகவினர் மக்கள் மத்தியில் பொய்யான தகவல்களை பரப்பியதால் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தோல்வியடைந்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். PTI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது கட்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்தியதாக தெரிவித்தார். அதன் விளைவாக 15 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்ததாகவும் அவர் கூறினார். அன்னை சோனியா காந்தியின் ஆலோசனைப்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 1999 முதல் 2004 வரை நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக அன்னை சோனியா காந்தி இருந்தபோதுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உருவானதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். காங்கிரஸ் கட்சியில் தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் உள்ளதாகவும், ஜனநாயக கட்சியாக இருப்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் பலம் என்றும் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டார்.